வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சூக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கு மூச்சிருக்கும் வரை நம் வாழ்க்கை இருக்கும் என்ற தலைப்புல சிந்திக்கின்ற அன்பர்களே, மூச்சு பயிற்சியின் முக்கியத்துவத்தை பத்தி சுவாமிஜி ரொம்ப விரிவா சிறப்பா இந்த பகுதியில சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு பாப்போமா? கண்களை விட்டுவிட்டு ஓவியம் வாங்குவது போல என்று நம்ம ஊர்ல அருமையாக ஒரு பழமொழி சொல்வாங்க. உடனே நாம் கண்களை எங்கே விற்பது, அதன் பிறகு எதற்காக ஓவியத்தை வாங்க வேண்டும், அந்த ஓவியத்தை பார்க்கவோ ரசிக்கவோ முடியாது என்று நம் சிந்தனைகளை ஓடவிட்டு தெளிவு பெற முடியும். கண்களை விற்றுவிட்டு ஓவியத்தை வாங்குவது எப்பேற்பட்ட முட்டாள்தனம் என்பதை உணர முடியும். ஆனாலும் நாம் தொடர்ந்து கண்களை விற்றுத்தான் ஓவியம் வாங்கி கொண்டிருக்கிறோம். காதுகளை முழுவதுமாக அடைத்துவிட்டு தான் இசையை கேட்கிறோம். 2 கால்களையும் அடக்கி வைத்துக் கொண்டுதான் ஓடுவதற்கு முயற்சி செய்கிறோம். என்ன இது என்று குழம்பி போயிருக்கிறீங்களா? ஒண்ணுமே புரியலையே சுவாமி அப்படின்னு அழுத்து கொள்றீங்களான்னு சுவாமிஜி நம்மளை பார்த்து கேட்கிறாங்க. புரியும்படி தெளிவா சொல்றாங்க. இப்போ மனிதர்களாகிய நாம் கிராமங்களை விட்டு நகரத்துக்கு வர ஆசைப்பட்டோம். அப்படி நகர்ந்து வரும்போது நகரத்துக்கு அருகில் இருந்த காட்டை அழித்து நகரமாக்க முனைந்தோம். அதாவது பசுமையான காட்டை அழித்து நாடாக்கினோம், மரங்களை வெட்டினோம், சாலையாக்கினோம், இடங்களை வளைத்தோம், வீடுகள் கட்டினோம். அப்படி வீடு கட்டுவதற்காக ஆற்று மணலை சுரண்டி சுரண்டி நதிகளை வற்றச் செய்தோம். சைக்கிளில் இருந்து பைக் போன்ற வண்டிக்கு மாறினோம், பைக்கிலிருந்து காருக்கு மாறினோம். இப்போது என்ன ஆயிற்று? மரங்களை வெட்டியதால் மழையை காணோம். எப்போதேனோ தப்பி தவறி மழை பெய்தாலும் அந்த மழை நீரை ஆற்றின் உள்பகுதி, அதாவது பூமியின் உள்பகுதி உள்வாங்கிக் கொள்கிறது. தெருவெங்கும் தார்ச்சாலைகள் வந்துவிட்டன. இதனால் வெப்பம் இன்னும் இன்னும் அதிகரிக்கிறது. மரங்களும் தண்ணீரும் இல்லாததால் உடலில் புழுக்கமே மிஞ்சுகிறது. சைக்கிள் குறைஞ்சு பைக்குகளும் கார்களும் பெருகிவிட்ட நிலையில காற்று மாசுபட்டு அந்த புகைகளை சுவாசிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இன்றைக்கு வந்து விட்டது. ஆக நகரமயமாக்கம் என்பது நரகமயமாக்கம் என்பதாக ஆகிவிட்டது என்பதுதான் உண்மை. இந்த கொடுமையை என்னவென்று சொல்வது? ஆக கண்களை விட்டு ஓவியம் வாங்குகிற கதை இதுதான் என்பது இப்போதேனும் புரிகிறதா? இதில் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி அவஸ்தைப்படுவது எது தெரியுமா? நாம விடுகின்ற மூச்சு காத்துதான். மூச்சு, அதாவது சுவாசம் சரியா இருந்தாதாங்க நிறுத்தி நிதானமாக சிந்திக்கவே முடியும். மூச்சில் உள்ள லயம் தப்பி போனா எல்லா செயல்களிலும் அது எதிரொலிக்கும். காரியத்தில் ஈடுபாடு குறைஞ்சு போயிடும். செயல்களில் ஏகப்பட்ட வேக தடைகள் குறுக்கிடும். சீராக சிந்திக்க முடியாம புத்தியானது கிழக்கு திசையில பயணிச்சு சட்டென்று மேற்குக்கு மாறி திடீரென வடக்கு முகமாக நகர்ந்து இறுதியில தெற்கில் போய் முட்டி கொண்டு நிற்கும். ஆக மூச்சு சீராக இருந்தாதானே வாழ்க்கையும் சீராக பயணிக்கும். இன்னொன்று கேளுங்க. ஒரு கையால் ஆணியையும் இன்னொரு கையால் சுத்தியரையும் எடுத்துக்கொண்டு சுவரில் கடவுளின் திருவுருவ படத்தையோ பொக்கை வாய் தெரிய சிரிக்கும் குழந்தையின் புகைப்படத்தையோ மாட்டுவதற்கு முனையும் வேளையில் யாரேனும் ஏதேனும் கேட்டால் கை வேலையா இருக்கேன் அப்படின்னு எரிந்து விழுவோம் அல்லவா? அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வந்து அக்கடா என்று அமர்ந்த 5வது நிமிஷத்துல ஏங்க சட்னி அரைக்க பொட்டுக்கடலை இல்லைங்க, கொஞ்சம் வாங்கிட்டு வர்றீங்களா அப்படின்னு மனைவி கேட்டதும், ஏண்டி காலு வலிக்குது, என்னாலலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஆபீஸ் போயிட்டு வந்து உட்கார்ந்த கையோட இரக்கமே இல்லாம கடைக்கு விரட்டுறியே அப்படின்னு கத்திடுவோம் தானே. இப்படித்தான் சென்னையிலிருந்து நெல்லைக்கு பஸ்ஸில் சென்று இறங்கினா முதுகு தண்டெல்லாம் பயங்கர வலின்னு சொல்றோம். 2 நாட்களாக கிட்டத்தட்ட இரவு பகலாக கம்ப்யூட்டர்ல வேலை செய்தால் கண்களில் எரிச்சல் என்று கண்களை கசக்குகிறோம். துண்ட தண்ணீரில நனைச்சு கண்களில் ஒற்றி கொள்கிறோம். கை கால்களில் உள்ள விரல்களை சொடுக்கெடுத்து கொள்கிறோம். கழுத்தை இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக ஆட்டி ரிலாக்ஸ் செஞ்சு கொள்றோம். கழுத்துக்கு கவசம் போல அணிஞ்சு வலியிலிருந்து
விடுதலை பெற முயற்சிக்கிறோம். முழங்கால் பகுதிகளில் விளையாட்டு வீரர்கள் போல சாக்ஸ் அணிஞ்சு நிவாரணம் தேடுறோம். கதவிடுக்கில் விரல் லேசாக நசுக்கினால் துடிச்சு போகிறோம். பெயின் கில்லர் கிரீமை தடவுறோம். வெந்நீரில் விரலை குளிக்க வச்சு அதை சின்ன டவலால ஒற்றி எடுத்து என ஒவ்வொரு உறுப்புக்கும் எத்தனை விதமான முயற்சிகள், மெனக்கடல்கள், பாதுகாப்பு ஏற்பாடுகள். ஆனா மூச்சு பத்தி மட்டுமே நாம சிந்திக்கிறதே இல்லைங்க. ஏங்க அங்கேயே உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மனைவி கேட்டா, நேத்திக்கு பஸ் ஸ்டாப்புக்கு போறதுக்கும் பஸ் கிளம்புறதுக்கும் சரியா இருந்துச்சு. தட தட தடன்னு ஓடி வந்து 10-12 அடி தூரம் வர பஸ் பின்னாடியே போய் ஜம்ப் பண்ணி ஏறிட்டேன். அதுல ஹார்ட் பீட் அதிகமாயிடுச்சுமா. அதான் இன்னையிலிருந்து ஒரு 10 நிமிஷம் மூச்சு பயிற்சி செய்யலான்னு முடிவு பண்ணி பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்றாங்களா என்ன? பாதிக்கப்பட்டவங்க, மன்றத்துக்கு வந்தவங்க பயிற்சி செய்யறாங்க. இப்போ சரி, மூச்சு என்பதை நாம ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்வதில்லை என்பதுதான் உண்மை. அது பாட்டுக்கு அது இயங்கிக்கிட்டே இருக்கு என்பதாலேயே மூச்சை எடுப்பார் கைப்பிள்ளை என்பதாகவே நினைச்சு கொள்றோம். இதனால் சுவாசத்தில் உள்ள பிரச்சனைகளையும் சுவாச பாதைகளில் திடீரென்று முளைத்திருக்கிற ஸ்பீட் பிரேக்கர்களையும் கண்டறிவதும் இல்லை. அங்கே ஏதேனும் பிரச்சனையா அப்படின்னு நம்ம கண்டுகொள்வது கூட கிடையாது. மூச்சு இருக்கிற வரைக்கும் உயிர் இருக்கும் என்பது ஒரு புறம் இருக்கட்டும், மூச்சு சீராக இயங்கினாதான் நம்மால் நிம்மதியாகவே வாழ முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது. என் மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்னை நான் மறக்கவே மாட்டேன் என்கிற இந்த வசனத்தை சொல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க. எவரேனும் உதவி செஞ்சிருந்தா அவங்கள பார்த்து நெக்குருகி இப்படி பேசியிருப்பார்கள். ஆனால் காலப்போக்கில் சொன்ன வார்த்தையை மீறி அல்லது மறந்து மூச்சு இருக்கும் போதே அவர்களை மறந்து விடுவார்கள் என்பது வேறு விஷயம். ஆகவே நம்மிடம் அன்பும் கனிவுமாக இருப்பவரை மூச்சு இருக்கிற வரைக்கும் மறக்காமல் இருக்க முயற்சி செய்வோம். முக்கியமாக நம் மூச்சை மறக்காமல் கவனிப்பது ரொம்பவே அவசியம் என்பதையும் நம்ம உணரணும். அது சரி, மூச்சை கவனிக்கிறது எப்படி? அதற்கு ஏதேனும் பயிற்சிகள் உண்டா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இப்போ சுவாமிஜி ரொம்ப சிறப்பா மேலும் சொல்றாங்க. என்னன்னைக்கும் சுவாசத்தை சீரா வச்சுக்கொள்ளக்கூடிய பயிற்சியை நாம் அடுத்து பார்ப்போம். அடுத்த பதிவில் என்றென்று சுவாசமுடன் என்ற தலைப்பில் சிந்திக்கிருக்கின்றோம். அன்பர்கள் கோர்ந்து கேட்டு பதிவு செய்து கொள்ளுங்க. ஏன் இப்பவே அந்த பயிற்சியை இதில் பதிவிட்டிருப்பேன், இருந்தாலும் அந்த மூச்சுக்கு ஒரு முக்கியத்துவம் நீங்கள்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாளை அந்த பதிவை போடுறேன். எங்கள் மன்றத்தில் அருந்ததின்னு ஒரு அம்மா, அவங்க எனக்கு 18 ஆண்டுகளாக ஒரு நல்ல ஃப்ரெண்டு. எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் உதவி செய்வாங்க. 80வது பிறந்த நாள் வந்தது, சிறப்பாக எல்லாரும் கொண்டாடினாங்க. அப்போ அம்மா, நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு, இன்னும் போக நான் ரெடி ஆயிட்டேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. எனக்கு அது மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இன்றைக்கு வரையும் அவங்க உடற்பயிற்சியை சிறப்பாக செஞ்சிட்ருக்குறாங்க. அப்போ நான் சொன்னேன், நம்ம பிறந்த தேதி தெரிஞ்சிருச்சு, எல்லாரும் ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் பிறந்திருக்கிறோம், போகிற அன்னைக்கு என்னைக்குன்னு தெரியாது, அதுக்கு நீங்கள் தயாராகிட்டேன்னு இப்படி சொல்லாதீங்கம்மா. அதெல்லாம் இறையாற்றலுக்கு தெரியும் எப்போ யாரை தாம் பக்கம் ஈர்த்து கொள்ளணும்னு. அதனால் இன்னிலிருந்து சுவாமிஜி சொல்லக்கூடிய எல்லா சங்கல்பங்களுக்கு இடையில் இப்படி ஒரு சங்கல்பத்தை பண்ணுங்க. எனக்கு உள்ளுணர்வாக அந்த சமயம் தோன்றின ஒரு சங்கல்பத்தை சொன்னேன். எனது இறுதி மூச்சு இருக்கிறவரை மனவளக்கலை பயிற்சிகள் அனைத்தையும் சிறப்பாக செய்து வாழ்வேன். உடலாலும் உள்ளத்தாலும் நான் எனது இறுதி மூச்சு வரை தொண்டாற்றி இன்பம் காண்பேன் அப்படின்னு சொல்லுங்கம்மான்னு சொன்னேன். அதை இன்னைக்கு வரையும் சொல்கிறாங்க. அம்மாவுக்கு இன்னைக்கு இப்போ 84 வயசு ஆகுது. இப்பயும் அவங்க வீட்டில் மன்றத்தை சிறப்பாக நடத்தி கோர்சஸும் நடத்தி அன்பர்களை ஆலியார் வரையும் அனுப்பி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்களுக்கு ஃபோனில் ஆலோசனை சொல்கிறது, நேரில் போய் வாழ்த்துறது அப்படின்னு ஒரு இளைஞி போல சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க. அதுக்கு அம்மா செய்கிற அனைத்து பயிற்சிகளும் தான் அவங்கள இந்த அளவுக்கு பயனுள்ள ஒரு மனுஷியாக ஆக்கி கொண்டு இருக்குது.
வீட்லேயும் அவங்களால முடிஞ்ச கடமைகளை செய்கிறாங்க. ஏன்னா இந்த வயசில் பிறருக்கு பாரம் இல்லாமல் பிறருக்கு தொண்டாற்றி இன்பம் காணக்கூடிய ஒரு பாக்கியத்தை அம்மா பெற்றிருக்கிறாங்க. அது அருள் தந்தையோட ஆசியும் அந்த அம்மாவோட பெற்றவங்க செய்த ஆசியும் தான் காரணம் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.